ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூனிட் 8 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். அதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். பேரை பார்த்து பயந்துராதீங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்ல என்ன முக்கியமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி நான் சொல்றேன். சரி, ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டாபிக்க நம்ம ஒரு இன்விசிபிள் ஃபேமிலியா நினைச்சுக்கலாம். ஆமா, கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய குடும்பம். அப்போதான் இது மனசுல எப்பவுமே நல்லா பதியும். ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்க வீட்ல யூஸ் பண்ற மைக்ரோவேவ் அவனுக்கும் நீங்க டெய்லி யூஸ் பண்ற டிவி ரிமோட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ரெண்டும் பார்க்க வேற வேற மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் இருக்கு. என்ன அது? அதோட ஆன்சர் என்ன தெரியுமா? ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த இன்விசிபிள் வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ஆமா, கண்ணுக்கு தெரியாத அலைகள். அந்த குடும்பத்தோட பேர் தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். சோ இப்ப புரியுதா? இப்போ அந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வருவோம். ஸ்பெக்ட்ரம்னா ஒண்ணுமே இல்ல, அது ஒரு நீண்ட வரிசை, ஒரு லாங் லைனா இமேஜின் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஒரு பெரிய ரொம்ப நீளமான ரெயின்போ மாதிரி. ரெயின்போல இருக்கிற எல்லா கலர்ஸும் லைட் தான், ரைட்? ஆனா ஒவ்வொரு கலருக்கும் வேவ் லென்த் வேற வேற. அதே தான் இங்கேயும். எல்லா வேவ்ஸும் ஒரே விஷயம்தான், ஆனா அதுங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் மாறும். ஓகே, எக்ஸாம்ல மார்க்ஸ் வேணும்னா நம்ம என்சிஇஆர்டி புக்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும், சரியா? ஸோ டெஃபினிஷனை பார்ப்போம். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இஎம் வேவ்ஸ் அக்கார்டிங் டு ஃப்ரீக்வன்சி இஸ் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். சிம்பிளா இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை அதுங்களோட ஃப்ரீக்வன்சியை வச்சு வரிசையா அரேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அவ்வளோதான் விஷயம், புரிஞ்சுதா? சரி, இப்போ அந்த நீண்ட வரிசையில அந்த ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஜேர்னி போலாமா? ரேடியோல ஆரம்பிச்சு காமா வரைக்கும் ஒவ்வொரு மெம்பரா மீட் பண்ணலாம். ரெடி? இங்க பாருங்க, இதுதான் நம்ம ஜேர்னியோட மேப். லெஃப்ட்ல இருந்து ரைட்க்கு போக போக ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாயிட்டே போகுது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க, ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆக ஆக வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வருது. சோ இது ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மெம்பர் ரேடியோ வேவ்ஸ். இது எப்படி உருவாகுது? கண்டக்டிங் வயர்ஸ்ல இருக்கிற சார்ஜஸ் ஆக்சலரேட் ஆகிறதுனால தான் நம்ம கேட்கிற எஃப்எம் ரேடியோலையும் பார்க்குற டிவி கம்யூனிகேஷன்லயும் இதுதான் யூஸ் ஆகுது. அடுத்து வர்றது மைக்ரோவேவ்ஸ். நம்ம ஆரம்பத்துல பேசணுமே, மைக்ரோவேவ் அவன், அதேதான். இது கிளைஸ்ட்ரான்ஸ் மாதிரி ஸ்பெஷல் வேக்யூம் டியூப்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ஏர்கிராஃப்ட் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ற ரேடார் சிஸ்டம்ஸ்லயும் அண்ட் நம்ம வீட்ல சமையல் செய்யவும் இது யூஸ் ஆகுது. நம்ம ஜேர்னில அடுத்தது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வியோட இன்னொரு பார்ட் டிவி ரிமோட் இங்க தான் வருது. இந்த வேவ்ஸ் சூடான பொருட்கள்ல இருந்தும் மாலிக்யூல்ஸ்ல இருந்தும் வருது. இதுங்க ஹீட் வேவ்ஸ்னு கூட சொல்லுவோம். பிசிக்கல் தெரப்பிலையும் டிவி சேனல்ஸ் மாத்த யூஸ் பண்ற ரிமோட்லயும் இதான் இருக்கு. இந்த இவ்ளோ பெரிய இன்விசிபிள் ஃபேமிலியில நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரே ஒரு மெம்பர் இவங்க தான், விசிபிள் ரேஸ். பாத்தீங்கன்னா இவ்ளோ பெரிய ஸ்பெக்ட்ரம்ல இது ஒரு குட்டி துண்டு தான். அதோட வேவ் லென்த் ரேஞ்ச் 700 நானோமீட்டர்ல இருந்து 400 நானோமீட்டர் வரைக்கும். விசிபிள் லைட்க்கு அடுத்து வர்றது அல்ட்ரா வயலட், அதாவது யூவி ரேஸ். இதோட மெயின் சோர்ஸ் நம்ம சூரியன் தான். ரொம்ப நேரம் வெயில்ல நின்னா ஸ்கின் கருத்து போகுதுல்ல, அதுக்கு இதுதான் காரணம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் யூஸ் என்னன்னா, வாட்டர் பியூரிஃபயர்ஸ்ல இருக்கிற ஜெர்ம்ஸை கொல்றதுக்கு யூவி லேம்ப்ஸ் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வர்ற மெம்பரை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், எக்ஸ்ரேஸ். அடிச்சுப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனா ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸை வச்சு ஒரு மெட்டல் டார்கெட்டை இம்பாக்ட் பண்ணும்போது இது உருவாகுது. எலும்பு உடஞ்சா கரெக்டா பார்க்கறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஜேர்னியோட கடைசி மெம்பர், குடும்பத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல், அதிகமான எனர்ஜி, அதிகமான ஃப்ரீக்வன்சி கொண்ட ஆள், காமா ரேஸ். இது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்லையும் ரேடியோ ஆக்டிவ் டீகேலையும் உருவாகுது. மெடிசன்ல கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்கு காமா ரேஸ் யூஸ் பண்றாங்க. சரி, இப்ப நம்ம பார்த்த எல்லா மெம்பர்ஸையும் ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாமா? இந்த சம்மரி டேபிள பாருங்க. ஒவ்வொரு வேவோட வேவ் லென்த் ரேஞ்ச், அது எப்படி உருவாகுதுன்னு எல்லாமே காம்பேக்டா இங்க இருக்கு. மறக்காம இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா எங்க தப்பு பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இந்த காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டா எக்ஸாம்ல சிலி மிஸ்டேக்ஸை தவிர்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிற ஒரு தப்பு என்னன்னா, லைட்டும் ரேடியோ வேவ்ஸும் அப்பா வேற வேற விஷயம்னு. அது தப்பு. கரெக்டான விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டுமே ஒரே டைப் இஎம் வேவ் தான், அவங்களோட ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வேற.
மறுபடியும் அந்த ரெயின்போ நினைச்சுக்கோங்க, எல்லாமே லைட் தான், கலர் தான் வேற. அதே மாதிரி இங்க எல்லாமே EM வேவ் தான், ஃப்ரீக்வன்சி தான் வேற. அடுத்த பெரிய மிஸ்கன்செப்ஷன், இந்த வேவ்ஸ் டிராவல் பண்ண காத்து மாதிரி ஒரு மீடியம் தேவைன்னு நினைக்கிறது. அதுவும் தப்பு. இந்த வேவ்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். என்ன தெரியுமா? அவங்க எம்டி ஸ்பேஸ், அதாவது வேக்யூம்ல கூட டிராவல் பண்ணுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சூரியன் தான். அவருக்கும் நமக்கும் நடுவுல ஸ்பேஸ்ல காத்து இருக்கா? இல்ல. ஆனா லைட் வருதுல்ல, அதான் விஷயம். ஸோ ஃபைனலா நம்ம என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, மொத்த கதையும் ஒண்ணுதான். அந்த பெரிய ஃபேமிலியில இருக்கிற எல்லாரோட பேசிக் கேரக்டரும் ஒண்ணுதான். எக்ஸாம்க்கு நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் இதோ. இந்த 4 பாயிண்ட்டும் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். 1. எல்லா EM வேவ்ஸும் வேக்யூம்ல ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணும். அதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட் c. 2. எல்லாமே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். 3. ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் தான் இதை உருவாக்கும். அண்ட் 4. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே பெரிய டிஃபரன்ஸ் அவங்களோட ஃப்ரீக்வன்சி அல்லனா வேவ்லென்த் மட்டும்தான். காட் இட்? சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க், யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். ஒருவேளை நம்ம கண்களால மைக்ரோவேவ்ஸை பார்க்க முடிஞ்சிருந்தா, இப்போ நம்ம சுத்தி இருக்கிற உலகம் எப்படி தெரியும்னு யோசிச்சு பாத்தீங்களா? உங்க வைஃபை சிக்னல்ஸ், மொபைல் ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாம் கலர் கலரா தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டாபிக்கோட மீட் பண்ணலாம். நல்ல படிங்க.